புரோகிராமுக்கு வந்திருக்கின்ற ஞானிகளுக்கும் புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கின்ற ஞானிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் நமக்கு ஞானத்தை வழங்கிய ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களுக்கு நமது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். நம்ம டாபிக்கு உள்ளே போவோம். டாபிக் தாழ்வு மனப்பான்மையை போக்குவது எவ்வாறு? ஐ திங்க் இந்த குரூப்பில் யாரோ ஒருத்தருக்கு விரும்பின மாதிரி கூட தெரிஞ்சது. அவர் வந்த மாதிரி தெரில, ஒரு வேளை பின்னாடி விரும்பி கேட்குறாரான்னு தெரில. தாழ்வு மனப்பான்மை போக்குவது எவ்வாறு? அதாவது எப்படியோ வந்துடுது, இந்த குற்ற உணர்ச்சி மாதிரி, இந்த கோபம், பயம், என்ன இப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரே சொல்யூஷன் தான், ஒரே அடியாக அடிச்சுடுவோம் இருக்கிற எல்லாருமே. இப்போ எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, அதான் இஷ்யூ. அதாவது அவங்க ஐயாது அவ்வளோவா கேட்டிருக்க மாட்டாங்க, இல்லை இப்போ தான் கேட்க வந்துட்டுருப்பாங்க. அவங்க வரும்போது அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியுது அவங்களுக்கு. அது ஐயாட்ட கேட்கும்போதுன்னா, அது எல்லாத்தையும் விட்டுருங்க, போயிடும், எதுவுமே வச்சுக்காதீங்கன்னு ஒரே லைனில் சொல்லிடுவாங்க. அஃப்கோர்ஸ் ஐயாவுக்கு அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டு, அகம் புறம், அந்த கருத்துக்கள்லாம் ஒரு ஃபண்டமெண்டல்லாம் கேட்டுக்கணும். அந்த பேக்ரவுண்ட் பேஸ் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன வகையான தீர்வு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம், அதுதான் இந்த சத்சங்கத்தினுடைய பேஸ். ஏன் வருது, எதனால் வருது, அவங்களுக்கு என்ன வகையான சஜஷன் சொல்லி அவங்கள வெளியே கொண்டாடலாம், அவங்கள கம்பேர் பண்ணிக்கிறாங்களா, மற்றவங்களோட செல்ஃபாக மார்க் பண்ணிக்கிறாங்களா, அதாவது அவங்க மார்க் போட்டுக்கிறாங்களா, நான் அவங்களுக்கு கம்பேர் பண்ணி நான் இந்த மார்க்கு கம்மி. அப்போ அங்கே அவனே மார்க் பண்ணிக்கும்போது அவனோட அவனுக்கே கம்மி மார்க் போட்டுக்கிட்டு தாழ்வு மனப்பான்மை அவனுக்கு மார்க் வந்துடுது. அவனை விட நான் கம்மி மார்க்கு அப்படின்னு அவனே இவாலுவேஷன், அவனே வாத்தியார், அவனே ஸ்டூடெண்ட். என்னத்துக்கு பண்ணணும்? ஆனால் பண்ணுறான், ரியாலிட்டி லைஃப்பில் அவன் பண்ணுறான். பண்ணிட்டு அப்புறம் தாழ்வு மனப்பானை, எனக்கு தாழ்வு மனப்பானை வந்துடுச்சு, நான் எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற அந்த பாலை அந்த பக்கம் திருப்பி வர்றான். அது கிணறுல இறங்கிட்டு எனக்கு யாராவது தூக்கி விடுங்கன்னு சொல்கிற மாதிரி அது சொல்கிறேன். வேற ஒன்றும். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஜெயக்குமார், சொல்லுங்கய்யா. ஜெயக்குமார் ஐயா, இது தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது 4-5 கட்டத்துல இருக்குங்க ஐயா. அடிப்படையா பார்த்தோம்னா, ஒண்ணு ஃபேமிலியில பிறந்தப்பவே அவங்க அப்பா அம்மா மூலியமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுங்க. இவன் எதுக்கும் ஆக மாட்டான், அவன்கிட்ட திறமை இருக்கும், ஆனா திரும்ப திரும்ப அவங்க ஏதோ இவங்களை மேல தூக்கிற மாதிரி எதுக்கும் ஆக மாட்டா, எப்படி ஆக மாட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன்ல இருக்கவங்க திரும்ப திரும்ப அவனுக்கு சொல்றதுனால என்னன்னு கேட்டேன்னா, இது நம்ம சொன்னா தப்பாயிடுமோ, இல்லைன்னா இதை நாம இப்படிதானா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு புகுத்துறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சமுதாயம் இல்லைன்னு கேட்டா கல்விக்கூடங்கள்.
அவன் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருப்பான், இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை தான் மிஸ்டேக் பண்ணியிருப்பான். ஆனா அந்த சூழ்நிலையும் அந்த மிஸ்டேக் பண்ண இதையும் கம்பேர் பண்ண கேட்டா அவனை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான், நீ எதுக்காக மாட்டேன், நீ லாஸ்ட் பெஞ்சு, நீ சொல்றது எதுவுமே உருப்படி ஆகாது அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்டா அவனுடைய குறைய, அந்த ஒரு சம்பவத்தோட குறைய வந்து சொல்லி சொல்லி அவன் அதுக்குள்ளார கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சமுதாயம் அப்படிங்கிற அந்த மீடியாஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது உயர்வா இருக்கிற மாதிரியே இவனுடைய இவங்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வந்து பாத்தீங்கன்னா வெளியே கொண்டு வரதை விட அபரிமிதமா இருக்கக்கூடிய திறமையாட்கள் தான் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீடியா வந்து கற்பனை உருவாக்கி காமிச்சுக்கிட்டே இருக்கு. இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா நாம அந்த மாதிரி இருந்தாதான் ஓகேவாட் இருக்குது, நாம அந்த அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி என்ன புரிதலுக்குள்ள அவன் போயிடுறான். அப்போ அவனும் இது பண்ணிக்கிறாங்க. நாலாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரேரா இருக்கா இல்ல எல்லா பக்கம் இருக்கா அப்படிங்கிறது வந்து என்னால கணிக்க முடியலைங்க. தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு ஆயுதமா வச்சுக்கிறான், கேடயமா வச்சுக்கிறான். நான் இப்படிதான், இல்லைன்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரியலா ரீசெண்டா நான் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள போய் பாக்குறப்ப இப்ப நல்ல வயசானவர் தான். பட் தன்னை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா அப்படியே எதுக்கு ஆகாத மாதிரியே நடிச்சு 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 அதுக்குள்ள ஃபிட் ஆயிட்டாருங்க. பட் வேற நம்ம இல்லாதப்போ அவர் வந்து ரொம்ப சுதந்திரமா இருக்கிற மாதிரி நல்லாவே ஆக்டிவெல்லாம் பாக்குறாரு. பட் அவர் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அந்த மாதிரி இவன் எதுக்காக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த தாழ்வை ஆகிரம் இப்படிதான், இவன் ரொம்ப இதா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சு தன்னை ஒரு கேடயமா அதை பயன்படுத்திக்கிறாங்க. அப்ப இது தாழ்வு மனப்பான்மை வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட திறமையே இருந்தாலும் இந்த 4 வகையான, ஒன்னு ஃபேமிலி, இன்னொன்னு ஸ்கூலு, இன்னும் மீடியாஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுயம் ஒரு கேடயம், இந்த 4க்குள்ளதான் வாங்கியிருக்காங்க. இதை விட்டு வெளியே வர முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர்ல கண்டிப்பா வர முடியும். தான் அந்த சூழ்நிலை இருக்கும், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கறத நம்ம நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க. ஐயாவோட புரிதலுக்குள்ள வர்றப்ப அது சரியாயிடும் அப்படிங்கிறது. ஆனா அந்த புரிதலுக்குள்ள வர்றப்ப அது கண்டிப்பாலும் 100% நிவர்த்தி ஆகும். பட் இந்த 4க்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேங்க ஐயா. நல்லா சொன்னீங்க. பட்டு அதாவது ஆரம்பத்துல இருந்தே அவங்கள வந்து நீ ஒன்றும் உருப்படாத பசங்கடா அப்படின்னு வீட்லேயும் ஸ்கூல்லேயும் என்ன அவனுக்கு மண்டையில் ஏற்றி 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 அவனால் அதை ரெசிஸ்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடுதுன்றீங்க. கரெக்டு தான். வர்றதுக்கு அது ஒரு நல்லதொரு வாய்ப்பு கேடயம், இருக்கு. அது ஒரு கேடயமா அவன் பயன்படுத்தி பழகிக்கிறானுங்க. ம். சில வகையான சலுகைகளை எடுத்துக்கிறதுக்காக அவன் அதை ஒரு கேடயமா ஒரு முன்னிறுத்தலா வச்சுக்கிறான். அது என்ன அப்ப மாதிரி ரிலீஸ் ஆகணும் அப்படி. சலுகைகள்னா என்ன மாதிரி சலுகைகள்? இப்ப என்னால அது முடியலன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு வண்டி ஓட்ட தெரியும், பட் எல்லாம் சொல்லி சொல்லி முடியலன்னா இப்ப எங்கேயாவது போகணும் அப்படின்னா வெளியே போய் ஒரு வேலையை செஞ்சுட்டு வரணும்னு கேட்டா ஆமா நான் போய் விழுந்துருவேன், எப்பாவது விழுந்துருப்பேன், எப்படித்தான் விழுந்தியான்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நல்ல ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு ஆமா நான் போன விழுந்துருவேன், விழுந்தா பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ணியாச்சுன்னா வேலை செய்யாம உட்காந்துடலாமே, அந்த மாதிரி பயன்படுத்திக்கிறானுங்க. அது நிறைய இடத்துல நடக்குங்க. ஓ இது இப்ப ஓ ரீசெண்டா போன வாரம் ரீசெண்டா நான் கவுன்சிலிங் பண்ண ஒரு பொண்ணு +2 படிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா போன இதுலயே பதிவு பண்ண ஞாபகம் இல்லைங்க. மார்க் ரொம்ப கம்மியா அழுதுட்டு இருந்துக்கிற வீட்டுல. பட் அவங்க அம்மா அப்பா அவங்கள திட்டிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஒரு நாள் ஃபுல்லா வந்து சரியா சாப்பிடாம அழுதுட்டு இருக்கா. அப்ப என்கிட்ட கூட்டிட்டு வந்தேன், இந்த மாதிரிங்க சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன். அந்த பொண்ணு கிட்ட ஒன்றும் சரிம்மா அழுது முடிச்சிட்டியான்னு கேட்டுட்டு இப்படி ஓப்பனாவே கேட்டுட்டேம்மா, இப்ப நீ அழுகிறதுனால உனக்கு மார்க் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா சொல்லுமா, நானும் சேர்ந்து அழுகிறேன், ம் இல்லைன்னா இந்த அழுகாட்சியை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது உனக்கு புரிஞ்சா நீ வேற ஒன்றும் பண்ணல, எதுக்காக அழுகிறேன்னா மார்க் கம்மியாயிருச்சு அப்படிங்கிறான். ம் சரி மார்க் கம்மியாச்சுன்னா ரீகவுண்டிங் போடலாமா அப்படின்னு கேட்டேன்னா பேசாமையா இருக்கா. இல்ல ம் அழுதா மார்க் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு ஏதாவது ரூல்ஸ் இருந்தா சொல்லுமோ அதை பேசிக்கலாம் அப்படின்னு அதுக்கும் பதில் சொல்லல. ம் அப்புறம் மூணாவது கேட்டுட்டேன், இது ஒரு கேடயமா நீ பயன்படுத்தினால், அதாவது தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறத விட இந்த இடத்துல அதை அப்படியே வச்சுக்கிறேன், நான் இப்படிதான் இருக்கிறது வெளியே அப்படியே மெயின்டைன் பண்றாங்க, நீ இப்படிதான் இருப்ப அப்படிங்கிறது வந்து உன்னை நீயே வந்து இந்த மார்க் எச்சாகக்கூடிய அடுத்த விஷயத்த கவனிக்கிறதுக்கு உனக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லாம போயிருமான்னு ஒரு கேள்வி போட்டுன்னு டக்குன்னு உட்கார்ந்து இருந்துச்சு பாக்குறான். அப்ப நீ மார்க் வாங்கினது உண்மைதானே, இவ்வளவுதான் உன்னால வாங்க முடிஞ்சிருக்கு, இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாய்ப்பு என்னன்னு பார்த்தா ஒன்னும் ரீகவுண்டிங் போடலாமான்னு அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிற.
இல்லைன்னா எக்ஸாம் எழுதலாம்னாலும் அதுக்கும் பதில் இல்லை. அப்போ உன்னை நீ வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு ஆக்ஷன் பண்றியா அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டக்குன்னு பிடிச்சிக்கிறாங்க. நம்ம இப்படி இருந்தா ஓகே சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அதை பயன்படுத்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை கொஞ்சம் ரொம்ப அழுதுட்டே இருக்கா அப்படின்னா ரொம்ப வீக்கான புள்ள அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேஸ் பண்ண பேச மாட்டாங்க இல்லைங்களா அடுத்தது. அப்ப இந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு பயன்படுத்தி தப்பிக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. பட் தெரியாமையே வாய்ப்பு நழுவ விடக்கூடியவங்களும் இருக்காங்க. பட் கண்டிப்பாலும் முடியும் இதை விட்டு வெளியே வரக்குங்க. குட் பாயிண்ட். நீங்க வந்து அவங்களை கன்சல்ட் பண்ணணுன்றீங்க. நல்லா கரெக்டா அவங்களுக்கு கவுன்சல் பண்ணான்னா அவங்கள விட்டு அந்த பாயிண்ட்ல இருந்து வெளியே கொண்டாட முடியும் அப்படின்னு நீங்க கண்டி சொல்றீங்க. ஆமாங்க ஐயா சொல்றது அதே தாங்க. என்னன்னா கரெக்டா சொல்றாருல என்ன ரீசன் என்ன எதுக்காக அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் பண்றப்ப எல்லாம் வெளியே வந்துடுறாங்களே. நம்ம அந்த கேள்வியே கேட்கறது இல்லையே. ஐயோ ஐயோ பா விட்டு இனிமேலாவது நல்லா இரு அப்படிங்கிறப்ப அதை அப்படியே ஒரு இது பயன்படுத்திக்கிறாங்க. ஜம்முன்னு இருக்கு அவங்களுக்கு. குட். வேலிட் பாயிண்ட்ஸ் தான். நம்ம அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே திட்டி வரும்பொழுது அதுவே அவன் மெத்தையா யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்றீங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் பாஸ்கர். இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை அதுங்க ஐயா. இது இது நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்றதுனால ஏற்படுற ஒரு விஷயங்க ஐயா. நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம இந்த உருவத்திலேயோ இல்ல அழகுலையோ இல்ல அதிகாரத்திலேயோ பொருள்லையோ புகையிலையோ ஏதோ ஒரு விதத்துல தான் குறைஞ்சு இருக்கிறோம் அப்படின்னு உணர்ந்து, இல்ல அவரு குறைவா இருக்கிறத உணர்ந்தோ இல்ல மற்றவங்க சமுதாயத்தால திணிக்கப்பட்டோ அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வர நம்ம குறைஞ்சு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நிலை வந்து அது குறைஞ்சு இருக்கிறது ஏறக்குறைய இருக்கிறது சகஜம்தாங்க ஐயா. அது ஒன்றும் தவறு இல்லை. எல்லாரும் ஒரே ஈக்குவல்ல எல்லாரும் இருக்கவே முடியாது. ஆனாலும் அது வந்து அவருடைய செயலையும் பாதிக்குது. புறத்துல சில செயல்களை செய்ய முடியாம அவரே தன்னை சிறைப்படுத்திக்கிற மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுறார். அங்கதான் நமக்கு இந்த சிக்கலே வருது. நம்ம அண்ணன் தம்பி சகோதரர்லயே ஏற்றத்தாழ்வுலாம் இருக்குது. ஆனா அந்த ஏற்றத்தாழ்வு அவர் ஆக்செப்ட் பண்ணிக்கினாருன்னா பிரச்சனை இல்லை, இது இப்படிதான் இருக்குன்னு. ஆனா அதை ஆக்செப்ட் பண்ணிக்காம அவர் என்ன பண்றாருனாக்கா தன்னை தாழ்த்தியே நினைச்சுக்கணும் வருத்தப்படுறதுனால அவருடைய புற செயல்கள் எல்லாம் பாதிக்கப்படுது. அதனால்தான் அங்க நமக்கு சிக்கலே வருது. இதுக்கு என்ன தீர்வுனா ஐயா சொன்ன மாதிரி இது வந்து ஒரு எண்ணன்ற முறையில விட்டுடணும். இன்னொன்னு வந்து இயல்பு, இது ஒவ்வொருத்தரும் எல்லாரும் ஈக்குவலா இருக்க முடியாது. குயில் கருமையா இருக்குது ஆனா அழகா பாடுது, மயில் அழகா இருக்குது ஆனா அது குரல் சரியில்லை. இப்படி ஏதோ ஒண்ணு வித்தியாசமா தான் இருக்குது. இயற்கையில எல்லா அழகும் குரலும் ஒன்னா இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அழகு ஒரு இடத்துல இருக்கு, குரல் ஒரு இடத்துல இருக்கு. அது மாதிரி எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல அவங்க ஒரு தனித்தன்மையோடு தான் இருக்கிறாங்க. ஒரு இயல்புன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயல்பா இருக்குன்னா அவங்களுடைய தனித்தன்மையை தான் அது இதுவா இருக்கு. ஏதோ ஒரு இயல்பு ஏதோ ஒரு திறமை அவர்கிட்ட இருக்குது. ஆனா அந்த திறமையை அவரை பார்க்காம இன்னொருத்தருடைய திறமை இன்னொருத்தருடைய இயல்பை பார்த்து அந்த மாதிரி நமக்கு இல்லை, அந்த மாதிரி அழகு இல்லை, இல்ல குணம் இல்லை, இல்ல திறமை இல்லை, பொருள் இல்லை, பதவி இல்லை, அதிகாரத்துல நம்ம இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறதுனாலதான் பிரச்சனை வருது. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்படிதான் இருக்கும். நமக்கு எதில் திறமை இருக்கு அதை பார்த்து அதை வளர்த்துக்கு பார்க்கணும். இல்லை அந்த அவர் மாதிரி ஒரு சில திறமைகள் நமக்கு வளர்த்துக்க முடியாது. இப்போ உருவத்துல இருக்கு, உருவத்தில் ஹைட்டா இருப்பாரு, நான் ஹைட்டா ஆகவே முடியாது. ஆனா எனக்கு அந்த ஐயோ நான் குள்ளமா இருக்கேன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தாச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா திறமையில இருந்துச்சுன்னா அவரு வளர்த்துக்கலாம். அவர் திறமையா இருந்தாருன்னா என்னுடைய புற சூழ்நிலையில நான் செயல்பட்டு என்னுடைய திறமையை நம்ம வளர்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லாத்துலேயும் பதவியிலையும் சரி பொருளாதாரத்துலையும் சரி எல்லாத்துலேயும் வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை வந்து அந்த ஏற்ற மனப்பான்மை வந்தவாசம் அவர் மாதிரி அவர் இவ்வளோ புகழில் இருக்காரு, இவ்வளோ பொருளாதாரத்தில் இருக்காரு, அப்போ நாம் என்ன செய்யணும், நாம் என்ன அவருக்கு இருக்க நமக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு, உழைப்புல இருக்கா இல்லை வேற ஏதாவது பண்ணுமா, அது மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு இந்த உணர்வுகள்லாம் நமக்கு தேவைப்படுது. அது பயன்படுத்திக்கணும். ஆனால் அதுக்காக நம்ம புற செயலில் வந்து பாதிக்கிற அளவுக்கு நம்ம
நம்மளை முடக்கிடக்கூடாது அந்த உணர்வுகள். அதான். ஓகே. அதே மாதிரி உயர்வு மனப்பான்மை இதே மாதிரி தாங்க. ஏன்னா மற்றவங்களோட நான் உயர்ந்தவன் இந்த இதுல அதுவும் நமக்கு என்ன சில டைம்ல நமக்கு சில சிக்கல்கள்லாம் ஏற்படும் வாழ்க்கையில. எல்லாருக்கிட்டையும் இப்போ இந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா மற்றவங்கள்ட்ட இருந்து நம்ம அந்நியப்பட்டு போயிடுவோம். நம்மளுடைய செயல் வந்து சிறக்காது. எப்பவுமே நம்ம ஒரு சோர்வாகவே இருப்போம். ஒரு செயல் வந்து திறமையா செய்ய முடியாது. திறமை இருந்தா கூட அதை வெளிப்படுத்த முடியாது. அந்த மாதிரி இந்த சிக்கல்கள்லாம் இந்த உயர்தாழ் மனப்பான்மையில நமக்கு நம்ம முன்னேற்றத்தை பெருத்தாலும் பாதிக்கும். இது முழுக்க என்னன்னா நம்மளுடைய அவரு தன்னை உணரணும். தன் இயல்பு இப்படிதான் நான் இந்த இயல்புல வச்சு நான் எப்படி முன்னேறணும், இதெல்லாம் என்னால் மாற்ற முடியும், இதெல்லாம் என்னால் மாற்ற முடியாது, மாற்ற முடியறத வச்சு நான் எதுனா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவருடைய தன்னுடைய சிந்தனையை திருப்பி தம் வாழின் வளத்துக்கு யூஸ் பண்ண வேண்டியதாங்க. ஓகே. ரங்கராஜன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்ல முடியுமா? மைக் ஆன் பண்ணிக்கிங்க. ரங்கராஜன், சரி. ஷியாம், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இந்த சப்ஜெக்ட்ல? நான் சப்ஜெக்ட் டைட்டில் பார்க்கலங்க. நீங்க ஒரு ஹிண்ட் கொடுங்க. டைட்டில் வந்து தாழ்வு மனப்பான்மையை போக்குவது எவ்வாறு? தாழ்வு மனப்பான்மையை போக்குவது எவ்வாறு? இதுதான் டைட்டில். தாழ்வு மனப்பான்மைங்கிறது வந்து மனதளவுல இருக்கிற சப்ஜெக்ட் அதுல. ஆமா. அது வந்து நமக்கு நம்ம அதாவது பகவத் மிஷனை பொறுத்த வரைக்கும் அது பாதிக்கக்கூடாது. நம்ம மனசுல பார்க்கல, வெளியில தான் பார்க்க போறோம். அது வந்து ஒரு உந்துதல். நம்ம இவர் சொன்ன மாதிரி தான் ஒரு உந்துதல். அதை வந்து ஏதோ நமக்கு வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிறத உள்ள சொல்றத பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நம்ம அதை வெளியில செயல்படுத்திட்டோம்னா அதுதான் நம்ம வந்து அது செய்யற சரியான ஒரு முயற்சியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னது ரொம்ப சரி. இது பகவத் ஐயா பிரின்சிபல் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஃப்ளோயிங் ஸ்டேஜில் எடுத்துட்டு நம்ம ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஐயாவுடைய கருத்துக்கள் தெரிஞ்சவங்க வந்து அது ஈஸியாக எடுத்துக்குவாங்க. இப்போ வந்து ஐயாவுடைய கருத்துக்கள் அவ்வளவா தெரியாதவங்க இதை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க தாழ்வு மனப்பானையில பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன மற்றவங்களோட கம்பேர் பண்ணிட்டு நான் அவங்களோட கம்மியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வாட் வில் பி யுவர் உங்க சஜஷன் என்ன இருக்கும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க யாருக்கு. இப்போ ஒருத்தரை இன்னொருத்தரை கம்பேர் பண்ணுறாரு. இவருடைய இன்கம், இவருடைய பொசிஷன் ஹையராக இருக்கு, ஏன்னா இந்த அளவுக்கு வரல அப்படின்னு எப்போவுமே கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருடைய இன்கம் வந்து எக்ஸ் அமௌண்ட் இருக்கு, எனது வந்து எப்போவுமே 0.5x தான் இருக்கு, என்னால் வந்து ஈவன் 0.8x வர முடியலை அப்படின்னு அவர் வந்து அவரை பார்க்கும்போது அவர் நினைக்கும்போது அந்த தாழ்வு மனப்பான்மை அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. ஆக்சுவலா வந்து இந்த தாழ்வு மனப்பான்மை தான் வந்து நம்ம இப்போ கரண்ட் குரோத் அதுக்கு வந்து முக்கியமான காரணமே இந்த கம்பேரிசன் தான். கம்பேரிசன் தான் நம்மளை வந்து உயர்த்துது. நமக்கு வந்து
எதுவுமே கம்பேர் பண்றதுக்கு இல்லைன்னா நம்ம வந்து நார்மல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்றப்ப அவங்கள கம்பேர் பண்ணி நம்மளும் அந்த அளவுக்காவது வரணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் கொடுக்கறதே வந்து அந்த கம்பேரிசன் தான். சைக்காலஜிக்கலி பாக்குறப்போ அது வேணும். அது இருந்தா தான் நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும். ஆனா நம்ம அவங்கள வந்து பாதிச்சிடக்கூடாது. நம்ம வந்து அதுல ஒரி ஆகாம எக்ஸ்டர்னலா வாட் எவர் த பெஸ்ட் வி கேன் கிவ் அதை அடையிறதுக்கோ அல்லது அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்ற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள அது வழியா போறதுக்கோ உபயோகப்படுத்திக்கிட்டு ஆஹ் அந்த லெவல்ல முயற்சி பண்றதுக்கு வேணா அதை உபயோகப்படுத்தி நிப்பாட்டிக்கணும். மனதளவுல அதை கொண்டு போய் நம்ம கஷ்டப்படுறப்பதான் வந்து அது ரொம்பவும் பாதிக்குது. அகைன் ஐ எம் கமிங் பேக் டு பகவத் ஐயா ஸ்டார்ட் ஒன்லி. நோ தட் இஸ் கரெக்ட் கரெக்ட். அதாவது நீங்க வெடியை யூஸ் பண்ணுங்க, உள்ள திருப்ப வேணான்றீங்க. ஓகே, தட் இஸ் த பாயிண்ட். ஓகே, குட். ஆனா எந்த விலங்கும் தாழ்வு மனப்பான்மையில இருக்குது இல்லைங்க. நம்ம மனுஷா மட்டும்தான் அது மாதிரி இருக்கிறோம். அதனாலதான் நம்ம கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும். அதாவது நம்மளால வந்து ஒருத்தன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்றதுனால நம்ம வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சு எல்லாமே சொசைட்டில வந்து பிசினஸோ எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு ஒரு பேஸா இருக்கிறது இந்த கம்பேரிசன் மட்டும்தான். ஆமாங்க ஐயா. ஆனா அந்த புற செயலை பயன்படுத்தலைன்னா அது அதோடைய ரிவர்ஸ் ஆயிட்டு அவ்வளோ பிரச்சனை உண்டாக்கி பண்ணுது. குற்ற உணர்வு மாதிரி இதுவும் பெரிய ஒரு நம்மளை முடக்கி போடுற ஒரு ஒரு இதுவா இருக்குது. ஐயா ராமமூர்த்தி, நீங்க எந்த பேசுறீங்க? அன்மியூட் பண்ணிட்டு பேச முடியுமா? ஹலோ, நான் பெங்களூர் தாங்க. கொஞ்ச நாள் நான் வந்து ஜாயின் பண்ணல. சரி, வெல்கம் வெல்கம் டு தி ப்ரோக்ராம். நீங்க வந்திருக்கீங்க, சந்தோஷம். இன்னைக்கு பேசக்கூடிய டைட்டில் வந்து தாழ்வு மனப்பான்மையை போக்குவது எவ்வாறு, இந்த டைட்டில். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது கமெண்ட்டு கொடுக்க விரும்புகிறீங்களா? பகவத் ஐயா கருத்துக்களை நீங்கள் படிச்சிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா யூடியூப்ஸுகளை? நான் இது அட்டென்ட் பண்ணியிருக்கேன், கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். முகாமே அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். பெங்களூர்லேயோ இல்லாட்டி சேலத்துலீங்களா? சேலத்தில். ஓ குட், தட் இஸ் குட், நைஸ். இட் சொல்லுங்க, ஒரு சாதாரண மனுஷனுக்கு தாழ்வு மனப்பான்மை அஃபெக்ட் ஆகும். அவனுக்கு பகவத் ஐயா பிரின்சிபிள்லாம் அகம்புறம் அதெல்லாம் தெரியாதுன்னு வச்சுக்குவோம் பேச்சுக்கு. என்ன எப்படி அவனுக்கு தாழ்வு மனப்பான்மையை எப்படி அட்வைஸ் பண்ணி வெளியே கொண்டாடலாம்? இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாவோ இல்லை ஒரு ஹாப்பியாவோ இல்லாட்டி நீங்க எதுவுமே ஒரு கிராட்டிடியூட் இல்லாட்டி யூ கான் திங்க் ஆன் மூவ். நம்மளால ஒரு என்ன பண்ணணுங்கிற ஒரு நினைவுகளோ இதோ ஒரு அதுக்கான ஆக்கப்பூர்வமா செயல்படுறதோ இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு அமைதியும் ஒரு நன்றியுணர்வும் இருக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்னா நம்ம இருக்கிறதுக்கு நன்றியுணர்வு இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அது இருந்தாலே அவங்க இன்னொருத்தவங்க பேசின மாதிரி கம்பேரிசன் தான் நம்ம முன்னேற முடியும். அது கரெக்டு. ஸோ அதே போல அவரு எங்க இருக்காருங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அவரோட முயற்சி, அவரோட உழைப்பு. நம்ம ஃபர்ஸ்ட் நன்றியுணர்வோட இருந்துட்டு நம்மளுடைய முழு எக்ஸலன்ஸ்னு சொல்றாங்க இல்லையா, நம்மளுடைய முழு திறமையும் நம்ம இது பண்றோமோ அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகள், அவுட்புட் அதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நன்றி உணர்வு, ரெண்டாவது நம்ம கையில என்ன இருக்குங்கிறத முழு முயற்சியா செய்யறது தான் வந்து தாழ்வு மனப்பான்மை வராமல் முன்னேறதுக்கான ஒரு வழி. ஃபர்ஸ்ட் நன்றி உணர்வு தான் இருக்கணும் மெயின். அப்பதான் நம்ம வந்து அது பீஸ்ஃபுல்லி ஆம்பிசியஸ்மாங்க. ஸோ 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 அது வந்து ஐ தாட் லைக் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். எக்ஸலண்ட். நன்றி சொல்லிட்டீங்கனாலே தாழ்வு மனப்பார்வை கொஞ்சம் மறைஞ்சு போயிடும் இல்லைங்களா? வென்
ஆமா, கிராட்டிடியூட் இஸ் மதர் ஆஃப் ஆல் எமோஷன்ஸ் இல்லைங்களா? ஸோ அப்ப அது இருக்கும்போது எந்த வித ஒரு நெகட்டிவ் உணர்வுக்கும் இடம் இல்லை நான் நினைக்கிறேன். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் இஸ் ஒன் ஆஃப் த குட் பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு முதல்ல லெட் ஹிம் ஹேவ் எ பேசிக் லெசன் ஆஃப் வாட், என்ன அவனுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுக்கே நன்றி சொல்லட்டும் அப்படின்னு. அது சொன்ன உடனே அது வந்து கொஞ்சம் மறைஞ்சு போயிடும், அப்புறம் முயற்சி தான் பாக்கி இருக்கும்ட்டு. தட் இஸ் a குட் பாயிண்ட், வேலிட் பாயிண்ட். ஒரு மயக்கமா கலக்கமான்னு தமிழ் பாட்டுல கூட வரும். ஆமா, உனக்கு கீழே 1000 கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு. ஸோ அது ஆமா. அது வந்து எப்படின்னா நம்ம முன்னேறக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை, நம்மளுக்கான இந்த நேரத்துல நம்ம வந்து கலங்குவோம் ஏதோ தேவையில்லைங்கிறது தான். அது ஒரு அருமையான பாட்டு. எக்ஸலண்ட். மணிகண்டன் ஆறுமுகம், எங்கேருந்து பேசுறீங்க சார்? ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா நான் காரைக்குடில இருந்து பேசுறேங்க ஐயா. காரைக்குடியில இருந்து பேசுறேங்க ஐயா. காரைக்குடி மணிகண்டன், சொல்லுங்க உங்க கருத்து. யாருக்காவது ப்ராப்ளம் இருக்கா? முதல்ல அதை சொல்லுங்க. இந்த அதாவது தாழ்வு மனப்பான்மை பற்றி ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த இவ்வளோ பேரில் இப்போ பேசிட்டு இருக்கோமே, அதாவது உங்களுக்கோ இல்லாட்டி உங்கள் நண்பர்களுக்கோ ஆர் உங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கோ, ஏன்னா நம்ம குருடர்கள் மாதிரி பேசக்கூடாது. அதாவது தெரிஞ்சவங்களை பற்றி பேசும் பொழுது தான் அந்த டாபிக் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். மணிகண்டன் சொல்லுங்க ஐயா. ம் ஐயா வணக்கங்க ஐயா. ஆக்சுவலாக நான் ஒரு வழக்கறிஞருங்கய்யா. ஓ எக்ஸலண்ட், நீங்கள் தான் ரைட் பர்சன். ஏன்னா நான் வந்து செகண்ட் இயர்லேருந்து ஐயாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். நான் அப்பையிலேருந்தே ஆன்மீகத்தில் பயங்கரமாக மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஐயாவுடைய நூல்களை படிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிச்சு. அதுக்கு முன்னாடி அதாவது என்ன சொல்றது, நம்ம வாழ்க்கையில கிமு கிப்பு மாதிரி ஐயாவுடைய புரிதலுக்கு முன்பு புரிதலுக்கு பின்புனே பிரிச்சுக்கலாம் என் வாழ்க்கையை பொறுத்தளவுல. ஏன்னா ஐயாவுடைய புரிதலுக்கு முன்பு பாத்தீங்கன்னா எனக்கு தாழ்வு மனப்பான்மை நிறையாவே இருக்கும். ஒருத்தவங்கள்ட்ட பேசுறது, நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுனா கூடவே ஒரு ஒரு பயம், ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கம்பேரிசன் தான். அவங்க அப்படியே ஒரு இது பிசிக்கா இருக்கட்டும், ஒரு லாங்குவேஜா இருக்கலாம், ஒரு என்ன சொல்றது, அப்படி இருக்கும்போது ஒரு நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஐயாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் ஒரு அக்செப்டன்ஸ், நம்ம ஃபுல்லா ஏத்துக்கினதுக்கு அப்புறம் ஓகே நம்மளால என்ன முடியுமோ நம்ம அதை கண்டிப்பா கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த தாழ்வு மனப்பான்மை போயிருச்சுங்கய்யா. அப்புறம் கோர்ட்ல பேசுறதுக்குமே ஜட்ஜி கிட்ட பேசும்போதுமே நிறைய விஷயங்கள் இது பண்ணும், பயம் வரும், ஏற்றத்தாழ்வு வரும், மற்றவங்க நல்லா ஆர்கியூ பண்றாங்க நம்ம இப்படி பண்றோமே அப்படின்றலாம் வரும். பட் அதுக்கப்புறம் ஐயாவுடைய புரிதல் இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓகே நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம பண்றோம், நம்மளோட ஃபுல் பேஜா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுங்கய்யா. ஓ பரவாயில்லையா. ஸோ இதை பத்தி ஐயாட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா? பேசிருக்கீங்க, நிறைய பேசிருக்கீங்க. டிஸ்கஷன் பிட்வீன் லாயர் டு லாயர் நமக்கு புரியாது. ஆமா ஐயா நிறைய பேசுவேன். ஆனா ஐயா ஆன்மீகத்துக்கு மட்டும் நீங்க என்னை உதாரணமா எடுத்தீங்க, மத்ததெல்லாம் உதாரணமா எடுத்துக்காதீங்க. அது எப்படி அவ்வளவு லாயர் சர்வீஸ் பண்ணிட்டு நானுமே வந்து ஃபுல்லா ஆன்மீகத்துல இருந்தேன். அதனால நீங்க உங்க இதுல யாரு இதுவா ஐயா இருக்காங்களோ நீங்க அவங்கள்ட்ட தான் டிஸ்கஸ் பண்ணணும் ஃபீல்டை பத்தி அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அப்புறம் அந்த கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்டுமே ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கொடுத்துச்சுங்க எனக்கு. அதுவுமே ஒரு ஒரு பெரிய என்ன சொல்றது, புற உலகத்துல நம்ம செயல்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ஒரு தகவலுமே ரொம்ப இதுவா இருக்குங்கய்யா, ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இப்போ ஐயாட்ட வந்த பிறகு இந்த பிரச்சனை, அதாவது இந்த நீங்க ஐயாட்ட போகும் பொழுது உங்களுக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை பிரச்சனை இருந்தது இல்லையா? ஆமாங்க ஐயா. இப்போ ஐயா ஐயா நூல்கள் படிச்சு
ஐயாட்ட டிஸ்கஸ் பண்ண பிறகு இந்த தாழ்வு மனப்பான்மை பிரச்சனை வந்து கிராஜுவலா மாறிச்சா, சடனா மாறிச்சா, எப்படி மாறிச்சு, எப்படி இருக்கு? இல்ல சடனா மாறலைங்க. அது ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம எதிர்கொள்ளும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி படிப்படியா ஒரு புதிய சூழ்நிலையை சந்திக்கும் போது அந்த மனதுடைய தாக்கம் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்துருச்சுங்கய்யா. கொஞ்சம் 2 3 உதாரணம் சொல்ல முடியுமா? நான் எதுக்கு கேட்குறேன்னா, இப்போ வந்து இந்த வீடியோஸ் வந்து யூடியூப்ல இருக்கும். இதை கேட்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக. ஆமா கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா. நம்ம என்ன சொல்றது, குறிப்பா நான் காலேஜ்ல படிக்கும்போது செமினார்லாம் நடத்த சொல்லுவாங்க இல்லைங்கய்யா. சரி. செமினார் அதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. பட் கிளாஸ் முன்னாடி போய் நிக்கிறதுக்கே கொஞ்சம் பயம். சரி. நடத்துறது இத்தனைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னாலுமே கொஞ்சம் பயம், கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு. அதுக்கப்புறமாட்டி அந்த பயத்தை எதிர்கொள்றதை விட நம்ம எவ்வளவு தூரம் நம்ம அந்த செமினாரை வந்து புரியுற மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை வந்து எவ்வளவு தூரம் ஹார்டா பண்ணலாம். சரி. ஒரு அந்த ஒரு இதுல உலகத்துல அதுல நம்ம ஈடுபாடு பண்ணோடனே அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சுங்கய்யா. நமக்கு வேலை உள்ள இல்லை வெளியே தான் இருக்குன்றது புரிஞ்சோடனே அந்த தாழ்வு மனப்பான்மையை நம்ம எதிர்கொள்ளாம நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாமே அந்த செமினார் அந்த சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளவு நம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படின்றத நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போதே நம்ம அந்த தாழ்வு மனப்பான்மையை கண்டுக்காத போதே அதை நம்ம விட்டு போயிடுச்சுங்கய்யா. ஐயாட்ட வந்த பிறகு. ஆமா ஆமா ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, ஆமாங்க. சரி. முன்னாடி அந்த தாழ்வு மனப்பான்மையோட போராடிக்கிட்டே இருப்போம். ம். வரக்கூடாது, இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது, பயம் வரக்கூடாதுன்னு அப்படின்னு போராடிக்கிட்டே இருப்போம். ஆனா ஆஃப்டர் தட் ஐயா 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 புரிதலுக்கு அப்புறம் பயம் வந்தா என்ன, எது வந்தா என்ன, நம்மளுடைய வேலை வெளியே தான் இருக்கு, அதை நம்ம பண்ணிப்போம் தவிர பயத்தை நம்ம எதிர்கொள்றது நம்ம வேலை இல்லைன்னு சொல்லி அதை நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா வெளியே கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்கய்யா. ம். ஸோ உங்களுடைய வேலையில எப்படி மாற்றம், அதாவது எவ்வளவு மாற்றம், எக்ஸலன்சி வந்ததான்னு கேட்டோம். நல்லாவே வந்துச்சுங்கய்யா, நல்லாவே வந்துச்சுங்கய்யா. இப்போ குறிப்பா முன்னாடி வந்து ஒரு நான் குறிப்பா சென்னை ஹைகோர்ட்ல தான் இருந்தேன், அங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ம். அங்க ஒரு 2 இயர்ஸ் இருந்தேன். இப்பதான் நேட்டிவ்ல இருக்கேன். படிச்சது எல்லாமே சென்னை தான். ம். அதான் அங்க ஹைகோர்ட் முடிச்சோடனே ஹைகோர்ட் போகும்போது அங்க கொஞ்சம் எடுத்தோடனே கொஞ்சம் பயம் பதட்டங்கள்லாம் வந்துட்டே இருந்துச்சு ஹேண்டில் பண்றதுக்கு. ஏன்னா அதர் சைடு வக்கீல்களையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும், இங்கிட்டு ஜட்ஜஸையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதனால அந்த பதட்டத்தையே நம்ம எதிர்கொள்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம அதை விட்டுட்டு நம்ம எப்படி நம்ம கேஸை நம்ம எப்படி கொண்டுட்டு போகலாம், எப்படி நம்ம பாயிண்ட்டை நம்ம எப்படி சொல்லலாம் ஜட்ஜு கிட்ட, அந்த ஒரு விஷயத்துல நம்ம ஈடுபாடு பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாமே ஒர்க்குக்கு போயிடுச்சுங்கய்யா. அது ஒரு என்ன சொல்றது, புற உலகத்துக்கு போனோடனே நம்ம ஃபுல் ஃபிளெஜ் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு தப்பு விட்டா கூட நம்ம அதுக்கப்புறம் அதுக்கு அந்த தப்பு சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாமேன்ற ஒரு மைண்ட் தாட் போணுச்சே தவிர ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் நம்ம அந்த ஃபீலிங்கே நம்ம முன்னாடி நின்றுட்டு இருப்போம். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நான் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். பட் ஆஃப்டர் த அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் தப்பு தானே நடந்துச்சு, அதுக்கப்புறம் அதை எப்படி சரி பண்ணலாம் புறத்துல அப்படின்ற ஒரு இது போனோடனே ஒர்க்லயுமே ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சிச்சுங்கய்யா. ஒரு நல்ல முன்னேற்றங்கள், நல்ல பேரு, நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஜூனியர் நான் பேர் எடுத்தேங்கய்யா. எவ்வளவு டைம் ஆச்சு உங்களுக்கு ஐயாட்ட வந்து என்ன ஒரு உங்களுக்கே கான்ஃபிடென்ட் நிலைமை வர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு? அதான் சொல்றேன் நான், ஏன்னா நான் அப்ராக்சிமேட்டா நான் ஞான விடுதலை நூல் படிச்சு முடிக்கவுனே ஒரு ஒரு ஃபீல் இது பண்ணிடுச்சுங்க, ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு நம்ம புற உலகத்தை. நான் சொன்னேன்ல, நான் படிக்கும் போதே ஐயா ஒரு இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க, ஒரு செகண்ட் இயர்ல இருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரி. ஸோ அந்த ஒரு இது கிடைக்கும் போதே நம்ம ஒரு 3 to 4 monthsலயே நான் ஓவர் கம் பண்ணி வந்துட்டேங்க ஐயா. 3 to 4 months காலேஜ் ஸ்டேஜில் தான் நடக்கும். பட் ப்ராக்டிஸ் ஆமாங்க வரும்போது நீங்க கோர்ட்டுக்குள்ள போகணும். ஆமாங்க ஆமாங்க ஆமா. இல்ல நான் அதான் சொல்றேங்களே, செகண்ட் இயர்ல இருந்து இருக்கும்போதே எங்களுக்கு 5 years கோர்ஸ் அது. ஏன்னா எனக்கு அந்த நல்ல ஒரு செகண்ட் இயர்ல இருந்து ஒரு 5 year ஐயாவை ஃபுல்லா ஃபாலோ பண்ணும் போதே ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சிருச்சு, ஒரு போல்ட்னஸ், ஒரு தைரியம் வந்துருச்சு. ஸோ அது முடிச்சுட்டு நான் கோர்ட்டுக்கு போகும்போதுமே அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்க ஐயா. குட். ஸோ இப்போ நீங்க
ஞான விடுதலை பார்த்ததிலிருந்து இப்போ எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும்? 2016, நியர்லி ஒரு 9 இயர்ஸ்ங்கய்யா. 9 இயர்ஸ். ஆமாங்க ஆமாங்க. நான் வாட்ஸ்அப் குழுலையும் இருக்கேன். அது போக நூல்களையும் ரெகுலராக படிப்பீங்க. மந்த்லி மேகசின்லையுமே நான் ரெகுலராக ஜீவமணி சார் எனக்கு அனுப்புவாங்க. தட் இஸ் கிரேட். அதனால நான் டெய்லி மந்த்லி மேகசின் படிப்பேன். அது போக வலைதளத்திலையும் போய் நம்மளுடைய வலைதளத்திலையும் போய் நம்ம பழைய நூல்கள், பழைய ஐயாவுடைய பழைய கான்செப்ட் நிறையா இது படிப்பீங்க. அப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதான் படிக்கிறது. அதுபோல் ஐயாவோட கான்செப்ட் எடுத்து வச்சுக்குவேன். அப்பப்போ தேவைப்படும் போது அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஐயா. ஓகே, குட். சரி, இப்போ நம்ம 2 செஷனாக கண்டக்ட் பண்ணுறோம் இதை. இப்போ நான் பிரேக் எடுத்துக்கிறேன், 1 நிமிஷம். இன்னொரு தடவை நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டும் எல்லாருமே. ஓகே, இப்போ எண்டு பண்ணிக்கிறேன். லார் தான் அந்த அந்த டைட்டில் விரும்பினது. ஸோ அவர் வந்தார். எனவே we have to thank him. அவர் சொல்ல வேண்டியது நல்லா நறுக்குன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அழகவும் சொன்னார். ஓவர் பீரியட் ஆஃப் 9 இயர்ஸ் என்ன மாற்றங்கள், அதாவது டோன்ட் என்லைட்டன்மெண்ட்ல இருந்து ஏமா மாதிரி ஏற மேலே இருந்து அவங்க கீழே விழுந்துட்டாங்க ஐயா மேலே. ஏன்னா அது மாதிரி அவர் கீழே இருந்தே பார்த்துட்டாரு. ஏன்னா அதான் வித்தியாசம். என்ன பட் மார்வலஸ். என்ன அவர் ரொம்ப ரொம்ப நீட்டாக டிஸ்கிரிப்டாக அனாலிசிஸ் பண்ணி சொன்னார். அதாவது ஒரு கிளாஸ் ரூமில் கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க, என்னால் கை கால் வடக்குமா அப்படின்னு டிஸ்கிரிப்டிவாக சொன்னார். ரொம்ப அழகாக இருந்தது. எங்களுக்கும் நடந்தது. நான் படிக்கும்போது கிளாஸ் எடுக்க சொன்னாங்க, கிளாஸ் எடுத்தேன். அப்போது என்னை பொறுத்த மட்டும் பயம் இருந்ததில்லை. நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணேன். என்னுடைய மெத்தட் பார்த்த என்னுடைய அந்த பர்டிகுலர் ஆசிரியர் வந்து மணிகண்டன் ஆறுமுகம் வந்திருக்காரு. அவர் குட். அவர் வந்து ஓ இது நல்ல மெத்தடாக இருக்கு அப்படின்னு. பிரச்சனை ஒன்றும் இருந்ததில்லை. வெல்கம் மணிகண்டன். நீங்கள் பேசுனது ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வேற இன்னும் சொல்ல விரும்புறீங்களா இதில்? நன்றிங்க நன்றிங்க. இல்லைங்க செஷன். அதாவது நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை ஒரு சின்ன கேப்சூலில் 9 வருஷத்தில் நடந்ததை அருமையாக போட்டு சொல்லியிருக்கீங்க. ஏன் இப்போ நீங்கள் வந்து ஹைகோர்ட்ல இருந்து லோக்கல் உங்கள் ஊர் கோர்ட்டுக்கு வந்துட்டீங்க? அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கான தாங்க இருந்தேங்க சென்னையில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஹைகோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெட்டர் இல்லையா ஊர் கோர்ட்டை விட? ஆமாங்க கண்டிப்பாக. நல்லா அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி 2 இயர்ஸ் இருக்கும். அப்புறம் மாதிரி நம்ம ஊருக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருந்தேன். ஸோ அதே மாதிரி 2 இயர்ஸ் அங்கே இது பண்ணிட்டு இப்போ நான் இங்கே நமக்கு பிரான்ச் வந்து இங்கே மதுரை இருக்குங்க. நேட்டிவ் வந்து மதுரை ஹைகோர்ட்டுங்க வருவாங்க. அச்சா, நீங்க மதுரை ஹைகோர்ட்ல டீல் பண்றீங்களா? ஆமாங்க. ஓ பரவாயில்லையா? வெரி ஹாப்பி. தேங்க்யூ. இப்போ மதுரை சிட்டிக்குள்ள தான் இருக்கீங்களா நீங்க? இல்லைங்க, இப்போ நான் லீவ்னால ஊர்ல இருக்கேங்க. மே மந்த் வெக்கேஷன் போட்டு. இப்போ அதர்வைஸ் மதுரை சிட்டிக்குள்ள தான் இருக்கீங்க இல்லையா? ஆமா. ஏன்னா நேம் வரும்போது கல்லடை குறிச்சோ என்னமோ ஒன்று இருந்தது. ஓகே, இட் வாஸ் நைஸ். மணிகண்டன், நீங்கள் இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய அந்த பிரச்சனையை டிஃபைன் பண்ணீங்க. அது ஐயாவுடைய மெத்தடுக்கு டிஸ்கஷனு, இந்த புக்கு, அப்புறம் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னீங்க பாருங்கள். அது ரொம்ப அருமை.
இது வந்து இந்த யூடியூப்பில் இருக்கும், நிறைய பேருக்கு யூஸும் ஆகும். என்ன ரொம்ப கண்டிப்பாங்க ஐயா. ரொம்ப நன்றி நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணது இங்கே. ஸோ இதை பற்றி, இவருடைய அனுபவத்தை பற்றி வேற யாராவது இங்கே கேள்விகள் கேட்க விரும்புனீங்கன்னா இப்போ கேட்கலாம். சரி, யாரும் கேள்விகள் யாரும் கேட்கறதுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. ஒரு ஜென்ரலான ஆ கேள்விகள். எஸ் சார், எஸ் சார். இந்த தாழ்வு மனப்பான்மைகளோ இல்லை இந்த வேற எமோஷன்களோ, இது வந்து சுத்தமா 100% போயிடுச்சுங்கிறத விட அதனுடைய நம்ம குடிக்கொண்டிருக்க நேரங்கள் குறைஞ்சிருக்கு, இல்ல அந்த தாட்ஸோட ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருக்கு, அப்படி வருங்களா? இல்ல வந்து சுத்தமா நான் வந்து எனக்கு இன்ஃபீரியாரிட்டியே ஆல்வேஸ் வரதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்? சார் அது வந்து இயல்பு சார். அது வந்து தாழ்வு மனப்பான்மை அந்த வந்த அது சிச்சுவேஷனும் அதனுடைய இயல்பும், அந்த சுச்சுவேஷன்லேருந்து வரக்கூடிய ஃபீலிங். அது 100% இயல்பு மாறும்ங்கிறது சொல்ல முடியாது. அது வெளியே வந்த பிறகு விட வேண்டிய ஒன்லி பொறுப்பு தான் நம்ம கையில் இருக்கு. புரிஞ்சுதா நான் பேசுறது? ஸோ அப்படின்னா அது அந்த உள்ளே வெளியே அந்த இது நீங்க சொல்றது மனமும் நம்ம வெளியில என்ன அகம்புறம் தான் பண்ணுங்கிறது. அது. அதாவது அகத்தில் வந்து எப்போ மாறும் மாறாதுங்கிறது இயல்பு வந்து ஓவர பீரியட் ஆஃப் டைம், எப்போ 10 வருஷமா 20 வருஷமா 100 வருஷமா சொல்ல முடியாது. அது எப்போனாலும் அதான் வரும். யாரோ ஒருத்தர் பேசும்போது ஒரு 6 மாசம் அதுல மாறிடுச்சாங்க. ஸோ அதான் அது வந்து அந்த அவேர்னஸ் வந்து கொஞ்சம் நம்மளுடைய கையில என்ன இருக்கோ வெளியில பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த டைம் பீரியடுங்கிறது இஸ் நாட் கம்ப்ளீட்லி கான் இல்லையா? இல்ல ஷிஃப்ட் சேஞ்ச் இல்லை. இல்ல அதாவது அவங்க இப்ப நம்ம டாபிக்கே தாழ்வு மனப்பான்மையை போக்குவது எப்படி அல்லது அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதுவே வந்து ஒரு அது அப்படி கிடையாது. தாழ்வு மனப்பான்மையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டா அதுவும் ஒரு ஃப்ளேவர் ஆஃப் ஒரு எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அவங்க 6 months சொன்னது வந்து அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்து ஒரு சரியான மனப்பான்மையா மாறிடுச்சு, அப்படியே இருக்க போகுது பெர்மனண்டா அப்படிங்கிறதோட இண்டிகேஷனா எடுத்துக்காம, தாழ்வு மனப்பான்மைங்கிற மாதிரி ஒரு இது வரும் பொழுது அவங்களுக்கு புறத்துல அதை டீல் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி, அந்த கெப்பாசிட்டி வந்து ஷிஃப்ட் ஆகுது. அப்படிதான் அது. இப்போ சப்போஸ் இன்னொரு சூழ்நிலையில ஒரு பெரிய ஒரு அழுத்தமான ஒரு ஏதோ ஒரு விஷயம் வரும் பொழுது, நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு விஷயம் வரும்போது கூட தாழ்வு மனப்பான்மைங்கிறது வந்து திருப்பி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமா இருக்கும். அப்போ வந்து அது நமக்கு புரிஞ்சதுனால தாழ்வு மனப்பான்மையே வரக்கூடாது அப்படி கிடையாது. பட் அப்படி வந்தாலும் இப்போ அவருக்கு வந்து அதை எப்படி வந்து அதை வந்து ஹேண்டில் பண்றதுங்கிறது அவரோட ஃபோக்கஸ் ஆஃப் அட்டென்ஷன் அது கிளாரிஃபை ஆயிடுச்சு புற செயல்ல தான். இன்னொன்று அவங்க சொன்னாங்க இல்லையா, டோட்டல் மைண்ட் கான்ஷியஸ் மைண்டோட கான்செப்ட்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ திருப்பியும் நம்ம இதனோட அடிநாதம் என்னன்னா, தாழ்வு மனப்பான்மையை சரி பண்றது நம்மளோட நோக்கம் இல்லை. அதை வந்து ஒரு சமநிலை மனப்பான்மையாவோ அல்லது வந்து உயர்ந்த மனப்பான்மையாவோ கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு எந்த பொறுப்புமே கிடையாது. அதனால தாழ்வு மனப்பான்மையோ என்ன மனப்பான்மையோ அது ஒரு மனப்பான்மை. அது வந்து ஒரு டெம்பரரி அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்றதுக்காக வருது. ஆஸ் சூன் அஸ் வி நோ அந்த சூழ்நிலையை நமக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருச்சு, இப்படி இப்படி பண்ணணுங்கும் பொழுது அதை கடந்து போயிடுறோம். அதுதான் நடக்குதே ஒழிஞ்சு அது அந்த டைம் எடுத்துக்கிறது வந்து நம்மளுடைய எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட், அதுக்கு சரியான விதத்துல ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு நம்மளோட கெப்பாசிட்டி தான் அந்த டைம் பீரியட்ல நம்ம அதை நமக்கு வந்து அது இதுவாகுது. ஸோ அப்படிதான் அதை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம தாழ்வு மனப்பான்மையை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம அகத்துல எல்லாத்தையுமே ஏத்துக்கிறோம்னா அதுதானே.
அதுதான் என்னோட புரிதல் அதுதான் இருந்தது. அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தான். இது வந்து அதுதான் உங்க புரிதல் கரெக்ட் தான். அது நன்றி நன்றி. ஃபைன். கணபதி எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம் கணபதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கீங்களா சார்? நான் நல்லா இருக்கேன் சார். நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். என்னாச்சு, ஹேமா சொன்ன தியரி ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? சார் அவங்க சொன்ன தியரின்னு அதுக்கப்புறம் வேற ஒண்ணுமே இல்லையா சார்? எல்லாமே சொல்லிட்டாங்க. இல்லை, உங்களுக்கு என்ன மாற்றம்? உங்களுக்கு ட்ரை பண்ணீங்களா? அதுல என்ன இல்ல என்ன நடைமுறை கஷ்டங்கள் வந்ததா? இல்ல சார், அந்த சிக்கல்கள் வருது. திருப்பி நான் நகத்தோட போராடிக்கிட்டு தான் இருக்கேன். அப்போதைக்கு அந்த மாதிரி உங்க வீடியோ மட்டும் போட்டு பார்ப்பேன் சார். சரி. போட்டு பார்த்தோம்னா நல்ல ஒரு அதுல அவங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா திருப்பியும் நம்ம அதை பண்ணாம விட்டது இதெல்லாம் வந்து திருப்பி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கு சார். ம் அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க சார். நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி பாக்குறப்ப எல்லா விஷயமுமே சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா மோசமான சூழ்நிலை வரும். இது வந்து புரிதல்னால திருப்பி வராம இருக்காது. திருப்பி 4 5 நாள் கழிச்சு வரும். இப்போ எனக்கு 2 நாள் வராம இருக்கும், 3வது நாள் வருது அப்படின்னா அப்பயே போட்டு பார்த்தோம்னா அவங்க சொன்ன எல்லா இதுவும் அந்த இதுல வந்துடுது சார். அதனால இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இவங்களோட இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கேன் சார். கொஞ்ச நாள் கழிச்சு இதை பத்தி நல்ல ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பா. சரி. இப்போ நீங்க இப்போ வந்து 4 பிளாக் ரவுண்டு போறீங்களா? அதெல்லாம் ரெகுலரா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் போகாம கூட இருக்கிறது இல்லை சார். இல்ல, என்னதான் டயர்டா இருந்தாலும் முன்னாடி ஒரு பிளாக்கு மில்லில் ஒரு பிளாக்கு ரவுண்டு போறதே ஒரு மாதிரி உங்களுக்கு இழுத்து பிடிச்சிட்டு இருந்தது. 4 பிளாக் இப்போ ஆமா சார். போறீங்களா? இப்போ போறேன் சார். இப்போ போக முடியுது. போக முடியுது. என்னால போக முடியும் போக முடியுது சார். அது போகும்போது படபடப்பு வருதா? போகும்போது படபடப்பு வருது சார். வந்தாலும் நம்ம அதை மீறி திருப்பி நம்ம அகைன்ஸ்ட் இன்னொரு மில்லி சீட்டு அந்த மாதிரி போக முடியுது சார். இது இயற்கை தான். இது வந்து அதை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் மாதிரி வரும். அந்த கெஸ்ட் மாதிரி வந்ததை வந்து நம்ம ரொம்ப போட்டு இது பண்ணிக்க வேண்டாம். நீங்க இது பண்ணாலும் இன்னைக்கு வந்து உங்களால முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே அந்த குழந்தை இது சொன்னாங்களே சார். ஒரு குழந்தை எந்திரிச்சு நடக்கும்போது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். அந்த நான் புரிதல் 4 மில்லு ரவுண்டு போறீங்க, போங்க. ஓகே, விடாதீங்க. அப்புறம் ஜனங்கள்ட்ட எல்லாம் பேசுறீங்களா? அது இப்ப பேச முடியுது சார். ஃபர்ஸ்ட் ஒரு ஜர்க் ஆகும். ஆனா தொடர்ந்து நம்ம ஒரு இதா பண்ண முடியுது சார். பேச முடியுது. அது வந்து ஒரு 2 நிமிஷம் தான் அந்த மாதிரி இருக்கு. 2 நிமிஷம் தான் சார் இது மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட நான் அவங்க பேசுறது நம்ம பேசுறது எல்லாமே இதாகிக்குது சார். நார்மல் ஆகுது. நார்மல் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவங்களோட தொடர்ந்து நம்ம அடுத்து அவங்கள பார்த்தா ஃபியர் வர்றது இல்லை, இது பண்றது இல்லை. அவங்களோட தொடர்ந்து நம்ம பேச முடியுது. அவங்க ஒரு டாபிக் எடுத்தாங்கன்னா நம்ம ஒரு டாபிக்ல பேச முடியுது சார். சரி, ரொம்ப இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்டிப்பா நல்லா இருக்கு சார். உங்க வாக்கிங் ஜாகிங் எல்லாமே வாக்கிங் நல்லா பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். இல்ல, வாக்கிங் போகும்போது படபடப்பு உட்கார்ந்துடணும் அதெல்லாம் இருந்தது இல்ல? அதெல்லாம் வருது சார். வந்தாலும் அடுத்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். நான் கன்ஃபார்ம் அந்த ஒரு 4 ரவுண்டு தொடர்ந்து இது பண்றப்ப 4வது ரவுண்டு முடிக்க போறப்ப எனக்கு அந்த மாதிரி இருக்கும். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துடுறது. உட்காந்து அந்த 4 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் சார் உட்காடுறேன். சரி. ஸோ அப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வீடியோ வச்சுக்கிட்டு, இல்லையா? கண்டிப்பா சார். இப்ப நீங்க வேற அந்த அகத்தில் போராடும் அப்படின்னு ஒரு இது வீடியோ அனுப்பிச்சிருக்கீங்க. ஆமா, அந்த வீடியோ அது பாத்தீங்கன்னா அந்த இது மட்டும் டாபிக் மட்டும் தான் இருக்கு. அந்த டாபிக் கேட்கும் போது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவங்க நான் மன சோர்வாய் உட்காடுறப்ப அந்த டாபிக் கேட்கறப்ப அவங்க நான் நினைக்கிறது ஃபுல்லா அவங்க ஒரே அந்த இதுல சொல்லிடுறாங்க சார்.
ம் அது சூப்பரா சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க அந்த இதை ஃபீல் பண்ணி அந்த இதுல இருந்தனாலவோ என்னமோ நல்லா கரெக்டான வேர்டு, கரெக்டான இது எல்லாமே அதுல எல்லாமே இருக்கு சார். இதுல இருந்து நான் புரிஞ்சு வந்துக்கணும், அது மட்டும்தான் என்னோடதா இருக்கு. சரி, அது அதை கேளுங்க. ஆனா சரிங்க சார். நீங்க அது கூடிய சீக்கிரம் வந்து 100% நீங்க வந்து உங்க பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா இது கண்டிப்பா கண்டிப்பா சார். தேங்க்யூ. உங்களுக்காகவே அவங்க தயாரிச்சு கொடுத்த வேக்சின். இல்ல சார், மேடமுக்கும் ரொம்ப நன்றி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் ஒன்றும் மேடம் பண்ணல, அந்த அவங்க இதுல தான் சொன்னப்ப கொடுத்துருக்காங்க வேக்சின். கொரோனா மேடம் ரொம்ப வேக்சின் நன்றி மாதிரி மேடம். கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிப்பா சார். மேடம் ரொம்ப நன்றி மேடம், சூப்பரா சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. அது நன்றி. எங்களை மாதிரி அதான் என்ன மாதிரி பெயின்ஃபுல்லா இருக்கவங்களுக்கு உண்மையிலே நீங்க ஒரு காட் என்னை பொறுத்தளவுல. இல்ல நம்மளோட பெயின் நம்மளுக்கு ஓகே அப்படின்ட்டா அப்புறம் அவ்வளவுதான். எல்லாமே ஓகே. அதுல இருந்து கண்டிப்பா வெளியே அந்த அதுதான். சோ அந்த பாபுலால் பெயின் எனக்கு அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி என்ன ஷியாம் சொல்லுங்க. சொல்லுங்க. அதாவது இந்த தாழ்வு மனப்பான்மைங்கிறது வந்து யா ஆஹ், பழைய, அதாவது இப்ப கரண்ட் ஜெனரேஷன்ல வந்து ஜாஸ்தியா வருதுயா. எனக்கு வர்றதுன்றது நான் சொல்லல, பொதுவான முறையில். ஏன்னா இப்ப இருக்கிற சோஷியல் மீடியால மற்றவங்களெல்லாம் வந்து அதிகமா நெருக்கமா பார்க்க முடியுது. அவங்களுடைய வாழ்க்கையை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறது வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கு. நம்ம அது பண்ண முடியலையே, நம்ம அவங்கள மாதிரி வாழ முடியலையே அப்படிங்கிறது வந்து முன்பை விட இப்ப அதிக பேர் வந்து இதுல சிக்கிறாங்க. அவங்களுக்கு பகவத் பாதை தான் வந்து சரியான முறையில தீர்வு சார், கிடைக்கும். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல சென்னை ஐஐடி டைரக்டர் காமகோடி ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு யூடியூப்ல. அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்ன எனிவே நம்ம பகவத் ஐயா அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஐயாவுக்கும் அனுப்புனேன். என்ன ஐயாட்ட பேசலை நான். ஆனால் அவர் ஏதாவது சிம்பிள் லைஃப் நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. அது இளைய சமுதாயம். அவர் சொல்கிற பாயிண்ட் என்னன்னா, இப்போ இந்தியாவில் பாப்புலேஷன் பிலோ 35 இருக்கிறது ஹையஸ்ட் கண்ட்ரி. நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம ஆதிசங்கரர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற பாயிண்ட்ஸ், ஃபியூ பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. அஃப்கோர்ஸ் ஐயா கருத்தும் அதில் ஒன்றி வந்துடும். அதில் வந்து மணி இஸ் நாட் த கிரைட்டீரியன். உங்களுக்கு என்ன ஒரு 2 வீடு வேணுமா, 3 வீடு வேணுமா வாங்கிக்கிங்க. 2 கார் வேணுமா, 3 கார் வேணுமா வாங்கிக்கிங்க. அதோட நிப்பாட்டிக்கிங்க. அதுக்கு மேலே பப்ளிக் சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்றார். அங்கே உடஞ்சிடுறோம். அந்த மென்டாலிட்டியோட வளருங்கன்றார். பணம் முக்கியம் கிடையாது அப்படிங்கிற மென்டாலிட்டியோட வளருங்கன்றார். சிவில் இன்ஜினியரிங் ஆல்சோ இஸ் இம்பார்ட்டன்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் நாட் அலோன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஐஐடி டைரக்டர். வாய்ப்பு இருந்தால் கேட்டு பாருங்க. சிம்பிளாக தான் பேசுகிறாரு. அப்போ அந்த நீங்கள் சொல்கிற ப்ராப்ளமுடைய பேஸ் அங்கே புரியும். பிகாஸ் த ஹோல் திங் இஸ் த கம்பேரிசன். I should do more, I should earn, comparison. அப்போ obviously that problem will be there. That too, particularly in your place, it will be horrible. You will have psychiatrists every place. இதை கம்பேர் பண்ணி அது சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு. யூஎஸ்ஏ இங்கேயாவது கம்மியாக இருக்கும், ஏதாவது கோயில் போயிட்டு வர்றது. இல்ல அவங்க ஷாம் சொல்றது வந்து இட்ஸ் அ ரியல் எக்ஸிஸ்டிங் இஷ்யூ. இப்போ ஒரு நடைமுறையில பார்த்தோம்னா நார்மலா அவங்கவுங்க லைஃப் போயிட்டு இருக்கோம்.
பட் தென் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அல்லது எங்கேயாவது வந்து சேர்ந்து ஒரு ஏதோ திருவிழாக்கோ ஃபங்க்ஷனுக்கோ அப்படிலாம் போகும்போது ஜென்ரலாக மென் வந்து அவங்களோட வேலை, சமுதாயத்தில் இருக்கிற பதவி அல்லது சம்பாத்தியம் இதை பற்றி பேசுவாங்க. லேடிஸ் வந்து அந்த காலத்தில் சொல்கிறேன், அவங்க வச்சிருக்கிற நகை அது இது அவங்களோட எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அப்போ அந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது கண்டிப்பாக அந்த கம்பேரிசன் அது இது எல்லாமே வந்து அப்போ தான் வெளியே வரும். ஒருத்தர் பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நகை போட்டிருந்தாங்க, அல்லது இவங்க இந்த பொசிஷனில் இருக்காங்க இது இருக்காங்கன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் ஆவாங்க. அப்போ வந்து எப்பயோ ஒரு தடவை நடந்துட்டு இருந்தது வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் செய்கிற எல்லா செயலுமே சோஷியல் மீடியாவில் வரும் பொழுது, லைஃபே சோஷியல் மீடியா மூலமாக வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ஆப்வியஸாக எல்லாரும் போடுறது வந்து நல்ல விஷயத்த மட்டும்தான் சோஷியல் மீடியாவில் போடுவாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்கிற பிரச்சனையோ அவங்களோட செல்ஃப் டவுட்ஸோ அல்லது என்ன சொல்கிறது கான்ட்ரவர்சிஸ் அதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒரு ஃபில்டர் பண்ணின ஒரு செயற்கையான ஒரு விஷயத்த வெளியில காமிக்கும் பொழுது அதே பார்த்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து அதுதான் உண்மையோ, அப்போ அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கம்பேர் பண்றதுக்கான சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்து முன்ன விட இப்போ வந்து அது மட்டுமாவே இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஈவன் மோர் சேலஞ்சிங். அதனால ஈவன் மோர் நெசசரி. நம்மளுக்கு என்ன நல்லா வருது, நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம அதை எப்படி வந்து அடுத்த லெவலப் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது செல்ஃப் ரெகுலேஷன், செல்ஃப் ஓனர்ஷிப் அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ இன்னுமே வந்து ஒரு ஹையஸ்ட் டிமாண்ட் இந்த காலகட்டத்தில். ஸோ கண்டிப்பாக பகவத் பாதை வந்து இப்போதைக்கு இட்ஸ் அ ப்ரைம் சொல்யூஷன் ஃபார் த ப்ரைம் ப்ராப்ளம் தட்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். அதனால கரெக்டாக ஒரு இயற்கை வந்து எப்பயுமே ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும்பொழுது அதுக்கான தீர்வையும் அதே காலகட்டத்தில் எப்படியோ வைக்குது, முன் நிறுத்துது. ஸோ நம்ம வந்து கனெக்ட் பண்ணி விட்டோம்னா இதுதான் ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்யூஷனாக இருக்க முடியும். அண்ட் தாழ்வு மனப்பான்மையை பற்றி எனக்கு சிலது சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ நம்ம அம்மாவும் குழந்தையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து தானா ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கிரியேட் ஆகும்போது, ஒரு ஐடி கிரியேட் ஆகும்போது, அந்த ஈகோ கிரியேட் ஆகும்போது அப்பதான் வந்து அது புற உலகத்தோட வந்து செயலாற்ற முடியும். அப்படி வரும்பொழுது தான் அதுக்கான ஒரு செல்ஃப் இமேஜ், அந்த செல்ஃப் ஒர்த் இதெல்லாமே வரும். ஸோ இப்போ நல்ல பேரண்ட்ஸு, சிச்சுவேஷன்ஸ், சோஷியல் எல்லாமே வந்து ஒரு நல்ல அப்ரிஷியேட்டிவாக இருந்தால் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு மைண்ட் செட், தன்னை பற்றின ஒரு அபிப்பிராயம் வரும். இப்போ ஜெயக்குமார் ஐயா சொன்ன மாதிரி அவங்க ஒரு சரியான ஒரு இதுவாக இல்லை, சப்போர்ட்டிவான என்விரான்மெண்ட் இல்லை அப்படின்னா சில பேருக்கு வந்து தாழ்வு மனப்பான்மையாகவும் சில பேருக்கு வந்து தன்னை பற்றின ஓவர் ஈகோயிஸ்டிக்காகவும் வர்றதுக்கான ஒரு டெவலப்மெண்ட் வந்து ஆகுது. பட் அது தாழ்வு மனப்பான்மையும் சரி, அந்த ஓவர் சுப்பீரியர் நார்சிசிஸ்டிக் ஈகோவாக இருந்தாலுமே அது ரெண்டுமே அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அந்த சூழ்நிலையை கையாளுறதுக்காக வேண்டி வேற வழி இல்லாமல் அப்போதைக்கு அதுதான் ஒரு கவசம் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்படிதான் அந்த ஐடி வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அடல்ட் ஆன பிறகு இது எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு மட்டும் தாழ்வு மனப்பான்மை இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்டையும் இது எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, சப்போஸ் இது அன்கான்ஷியஸாக இருக்குது, அதாவது ஒருத்தருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னே தெரியாம ஆனா அவங்களுக்கு அதனுடைய இது இருக்குது அப்படிங்கும்போது, அல்லது செமி கான்ஷியஸா இருக்கு, தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கு அப்படிங்கும்போது, ஒரு சில பேர்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க, பயங்கர அக்ரெசிவா இருப்பாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கும், ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லையா இருக்கலாம், அல்லது வந்து ஒர்க்ல வந்து இப்போ அடுத்தவங்க பண்ற வேலையை வந்து தன்னோட வேலையா வந்து இது பண்றது, இந்த மாதிரி சில லீடர்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒரு இன்செக்யூரிட்டினால வர்றது, அவங்களுக்கான ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் அப்படி வந்து சம்டைம்ஸ் அக்ரெசிவாக கூட வரும். ஸோ இப்போ நம்மளை சுற்றி ஒருத்தவங்க வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்காங்க அப்படி இப்படின்லாம் உண்மையிலே தன்னுடைய இது புரிஞ்சவங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்க, அப்படி பண்ண தேவை இருக்காது.
ஸோ அப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்க ஏதோ பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நம்ம வந்து பயந்துக்காம ஆக்சுவலா அவங்களுக்கு உண்மையிலே தேர் இன்செக்யூர், அதனுடைய எக்ஸ்பிரஷன் தான் அது அப்படிங்கிற மாதிரி தேர் டீலிங் வித் சம்திங் அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் நம்மளுக்கு கொஞ்சம் கம்பேஷன் வரும். சரி அவங்க அப்போ நம்மளுக்கும் அவங்கள ஹேண்டில் பண்றது வந்து கொஞ்சம் பெட்டரா வரும். இல்லைன்னா நம்ம சூடோவா, அதாவது ஃபால்ஸா அவங்க ஏதோ பவர்ஃபுல்ன்ற மாதிரி நினச்சிக்குவோம். ஆக்சுவலி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட எக்ஸ்பிரஷன் வந்து சம்டைம்ஸ் வயலன்ஸா, அக்ரெசிவா, இன்செக்யூரா அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ஆகுது. அண்ட் இன்னொரு சமயம் வந்து மோஸ்ட்லி மியூட்டட், அதாவது அவாய்டிங் டெண்டன்சி இருக்கும். எதுனாலும் அதை ஃபேஸ் பண்ணாம அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்து அது எங்க மற்றவங்களுக்கு தனக்குள்ள இருக்கிற ஒரு அந்த இது தெரிஞ்சிருமோ வெளிப்பட்டுருமோங்கிறதுனால எந்த ஒரு சுச்சுவேஷன்லயுமே வந்து அவங்கள உட்படுத்திக்காம அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கே தெரியாம அந்த மாதிரி இருப்பாங்க. இது வந்து அன்கான்ஷியஸா செமிகான்ஷியஸா இருக்கும்போது. சப்போஸ் தனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு கான்ஷியஸா அப்படின்னா 2 விதமா அதை வந்து டீல் பண்றோம். ஒண்ணு வந்து ஜெயக்குமார் ஐயா சொன்ன மாதிரி அது வந்து எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு சொல்றது, ஒரு எக்ஸ்கியூஸா சொல்றது. இதனால என்னால பண்ண முடியாது, அதனால பண்ண முடியாதுன்னு அதையுமே அவங்களுக்கு அட்வான்டேஜஸா எடுத்துக்கிட்டு செய்ய வேண்டிய செயலையோ எடுத்துக்க வேண்டிய பொறுப்பையோ எடுத்துக்காம என்னால எல்லாம் முடியாது, அதாவது செஞ்சே பார்க்காம முடியாது அப்படிங்கிற ஒரு முன்மொழிவோட வந்து எக்ஸ்கியூஸா எடுத்துக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டுறது. அது அவங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். பட் அப்படிதான் அதை அவங்க ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை அதை புரிஞ்சுக்கிறதுக்கோ அதை ஓவர் கம் பண்ணணுன்ற ஒரு இதுவே இன்னும் வரல அவங்களுக்கு. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கும்போது அதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிப்பாங்க. அதை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப ஒரு அஃபெக்ட் பண்ணும். அண்ட் சப்போஸ் அவங்களுக்கு கான்ஷியஸா அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு தெரிஞ்சு அதுலேருந்து வெளியில வரணும்னு ஒரு கட்டத்துக்கு வருவோம். அப்போ எய்தர் மற்றவங்களாம் நம்மளை ரொம்ப இது பண்றதுனாலயோ அல்லது நம்மளுக்கே முன்னேறணுங்கிற ஒரு இது வந்ததோ அப்போ வந்து நம்ம கான்ஷியஸா நம்ம தாழ்வு மனப்பான்மையை வந்து நம்ம வந்து சந்திக்கணும் அல்லது வந்து நம்ம அதை டீல் பண்ணணும்னு வரும் பொழுது ஜென்ரலா என்ன பண்ணுவோம்னா ஓவர் காம்பன்சேட் பண்ணுவோம். அதாவது தேவைக்கு அதிகமா உழைக்கிறது. இப்போ சப்போஸ் நம்மளுடைய உழைப்புக்கு இவ்வளவு ஊதியம் அப்படிங்கும் பொழுது நம்மளால அதை வாயை திறந்து கம்ஃபர்டபுளா கேட்க முடியாது. நம்ம அவங்க கம்மியா பேரம் பேசி அந்த இதுக்கு பண்ணனா கூட சரின்னு ஒத்துக்கிறது. நிறைய வேலை பார்க்கறது ஓவரா வந்து நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மையை சரிப்படுத்துறதுக்காக வேண்டி எக்ஸஸா அல்லது வந்து இப்போ நம்ம 40 மணி நேரம் ஒரு வாரத்துல வேலை செய்யறதுக்கு பதிலா அதிகமா வேலை செஞ்சு இல்லை நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த மாதிரி, அதாவது எதையோ ஒன்று உள்ள வச்சிருக்கோம், அது வந்து சரியில்லைங்கிறதுனால யாருக்காவது வெளியில அது தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக வேண்டி எல்லா டான்ஸும் ஆடி ஓவரா ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகுறது, எக்ஸாஸ்ட் ஆகுறது, பேர்ன் அவுட் ஆகுறது. லீடர்ஷிப்லேயும் இது கெரியர் ஆஃப் ப்ரொஃபஷனல் சைட்லேயும் இருக்கும், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் சைட்லேயுமே இருக்கும். நம்ம வந்து ரொம்ப நல்லா இருக்கிறது, எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்றது, அந்த மாதிரி ஏதோ ஒன்றை பண்ணி எதையோ ஒன்றை மறைக்கிறதுக்காக வேண்டி நம்ம அந்த மாதிரி ஓவர் காம்பன்சேட் பண்ணுற மாதிரியும் இந்த இது வரும். ஸோ இப்படியும் டீல் பண்ணிட்டு இருப்போம் இதை வந்து சரி பண்ணுறதுக்காக வேண்டி. பட் அதுக்கப்புறம் தான் அந்த புரிதல் வந்த பிறகுதான் நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம மேல ஒரு மரியாதை இல்லை, மேபி ஏதாவது ஒரு தவறா பண்ணியிருக்கலாம், அல்லது நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறத நம்மளால பண்ண முடியாம போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால தாழ்வு மனப்பான்மை வருது. அப்போ ஆமா இப்போ எனக்கு தாழ்வு மனப்பான்மையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் எனிவே அது ஒரு அகம் சார்ந்த ஒரு இதுதான். அந்த தாழ்வு மனப்பான்மையை அப்படியே ஏத்துக்கிட்டு தாழ்வாதான் இருந்துட்டு போட்டோம், அதனால என்ன, அதுவும் ஒரு 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 இயல்போட ஒரு வெளிப்பாடு தானே அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்கிட்டு அந்த செயல்ல வந்து ஓகே இப்போ நம்ம ஏதோ ஒன்று செய்யறதுனால நம்மளுக்கு வந்து அது நம்ம மேலே நம்மளுக்கு ஒரு மரியாதை இல்லை, நம்மளே நம்மளை வந்து ஒரு இது பண்ண மாட்டேங்கிறோம்னா அப்போ அதை எப்படி பண்றது, நம்மளுக்கு பண்ண தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, ஆனா பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு புறத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா செயல்படும் போது அகத்துல தாழ்வு மனப்பான்மையை கம்ப்ளீட்டா அது ஒரு ஒரு தப்பே கிடையாது அப்படிங்கிறத ஒரு விடுதலை உள்ள வந்து அகத்துல வந்து நம்ம ஃப்ரீ ஆக ஆக வெளியில செயலை நோக்கி நம்மளுடைய
எனர்ஜியும் திரும்புது, நம்ம எல்லாமே அது மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொஞ்ச நாளில் வந்து நம்மளால செய்ய முடியுது. நம்ம அதை பார்க்குறோம். அப்போ நம்ம தாழ்வு மனப்பான்மையை நம்ம சரி பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நம்ம மேல உள்ள ஒரு மனப்பான்மை வந்து, ஓ பரவாயில்ல, அப்ப இதுதான் தெரியாம இருந்தது, இப்ப தெரிஞ்சிச்சு, இப்படிதான் தெரிஞ்சுக்கணும் போல அப்படின்னு ஒரு growth மைண்ட் செட் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மனப்பான்மையை பத்தியெல்லாம் ஒண்ணுமே பெருசா கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனா அது வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு இது. ஆமா, எனக்கு இப்படிதான் இருக்குன்னு ஏத்துக்கிறது வந்து கொஞ்சம் ம், கொஞ்சம் அந்த புரிதல் சரியா இருந்து இது பண்ணும்போது அது வேலை செய்யுது. பட் ஒன்ஸ் அதுல ஃப்ரீயா ஆன பிறகு நம்ம ஆட்டோமேட்டிக்கா புறத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த மனப்பான்மை இது இப்படி நமக்கு தெரியலன்னா இந்த மாதிரி மனப்பான்மை வரும், தெரிஞ்சா இப்படி மனப்பான்மை வரும். ஆனா எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்துட்டு வந்துட்டு போகும். அப்படிங்கும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, பேலன்ஸ்டுனா சரிசமமா 50-50 வர்றது கிடையாது. பேலன்ஸ்டுனா இதுவும் வரும், அதுவும் வரும், எதுவோ ஒண்ணு வருது போகுது அப்படிங்கிற மாதிரி ரெண்டுத்துக்குமே பெருசா அழட்டிக்காம இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஒரு ஈக்லிபிரியம் வருது. அதுதான் சமநிலை அல்லது சம மனப்பான்மை. ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் வர்றதுக்கு ஓகே அப்படின்னு சொல்றது. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த புரிதலுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம உண்மையாவே வந்து நமக்கு வரக்கூடிய மனப்பான்மைக்கு வர்ற எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணி வெளியில வந்து யூட்டிலைஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நமக்கான தாழ்வு மனப்பான்மையா இருந்தாலும் ஹேண்டில் பண்றது இப்படி. இப்போ வெளியில ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவா இருக்காங்க, வயலண்டா இருக்காங்க, அல்லது சரியா இப்போ பாஸ் வந்து நம்மளோட வேலைக்கு சரியான ஒரு அப்ரிசியேஷன் தரல, ரெக்கக்னிஷன் தரல அப்படிங்கும் போதெல்லாம் உடனே அது நம்மளை பத்தி ஏதோ தப்பா நினைச்சுக்காம அவங்களுக்கு ஏதோ தேர் டீலிங் வித் தேர் ஓன் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அதை பிரிச்சு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எல்லாருமே இதை வச்சு டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு புரியும் போது நம்மளோட கெப்பாசிட்டி பெட்டர் ஆகுது. அண்ட் இப்போ அந்த மாதிரி பர்சனையும் நம்ம எப்படி நேவிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த இந்த இது ஹோல் கோர் வந்து தாழ்வு மனப்பான்மையை மாற்றணுங்கிறது இல்லை, அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா அதுவே ஓகே அப்படின்ற மாதிரி. ஓகே, நன்றி. நல்ல டைம் எடுத்துட்டோம், நல்ல கருத்துக்களும் வந்தது. ஐ திங்க் இன்னைக்கு ப்ரோக்ராமில் ஆல் ஹவ் கான்ட்ரிபியூட்டட் எக்ஸலண்ட் பாயிண்ட்ஸ். மணிகண்டன் ஃபஸ்ட் டைம் வந்தார், ஒரே சிக்ஸரை அடிச்சிட்டாரு. ஆனால் லாயர் மேடம் வந்து வழக்கம் போல் நம்ம அனுபவம், அதாவது அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற அனுபவத்தை வந்து ஆப்பிளில் ஒரு பீஸ் நறுக்கி எடுத்து மாதிரி அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ஷியாம் கூட அவர் இருக்கிற இடத்துல இருந்த அழகை பார்த்து அவருடைய அனுபவத்தை பார்த்து சொல்கிறாரு, எப்படி அங்கே அந்த ஊர் எப்படி இருக்கு அப்படின்னு. கணபதி தன்னுடைய முன்னேற்றத்தை ப்ராப்ளம் இருந்தும் நான் வந்து குழந்தை எப்படி கீழே விழுந்து எந்திரிக்குதோ அதே மாதிரி முயற்சி பண்ணுறேன் சார், பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்க சந்தோஷமாக இருக்குது. பாஸ்கர் ஐயா, அப்புறம் ராஜசேகர் ஐயா, என சந்தோஷமாக இருக்க கான்ட்ரிபியூஷன். அப்புறம் ராமூர்த்தி ஐயா ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க, அவங்க வந்து இன்டலெக்சுவலாக கொஸ்டின் கேட்டாங்க. வெரி ஹாப்பி வித் தட். தட் மீன்ஸ் அவங்க தே ஹவ் கான் த்ரூ சப்ஜெக்ட் வெல். வாங்க சார், நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா மற்ற கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம டைம் கிராஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இத்துடன் நம்ம முடிச்சுக்கிறோம். ப்ரோக்ராமுக்கு வந்திருந்த அனைத்து நன்றி. யானைகளுக்கும், ப்ரோக்ராமை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து யானைகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம். நன்றி, வணக்கம்.